Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 11/5/2024. இந்த வீடியோவை நான் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான அல்லது உண்மையில்லாத ஒரு செய்தியை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேவையில்லாமல் பீதி அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்மளுக்கு அஃபீஷியல் அப்படிங்கிறத விட ஒரு நம்பத்தகுந்த ஒரு செய்தித்தாளிலிருந்து கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணி எழுதின மாணவர்கள் கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் மற்றும் அவருடைய பேரண்ட்ஸு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செய்தியை மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதுக்கு எந்த மாதிரியான தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ செய்தி என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இதை படிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸ் அப்டேட் தான் இது. பாட்னாவில் இது வரைக்கும் போலீஸ் சைட்லேருந்து நீட் கொஷின் பேப்பர் லீக் ஆனது தொடர்பாக 20 மாணவர்கள் ஓகேங்களா, அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது எப்படி அவுட் ஆகிருக்குதுன்னா மே 5 நீட் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு முதல் நாளே கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு. மே 4 கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு. இப்போது இந்த போலீஸ் விசாரணையில் இந்த 20 மாணவர்களோட முடிஞ்சுதா இல்லை இன்னமும் எத்தனை பேர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விசாரணையும் நடந்துகிட்ருக்குது. அதை பற்றின செய்தி தகவல் தான் இது. இப்போது என்டிஏ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி, நேஷனல் லெவலில் தேர்வு நடத்தக்கூடிய நீட்டு மட்டும் இல்லாமல் ஜேஇஇ அதே போல் ஐகார் எக்ஸாமு நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய இந்த தடவை இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் வந்துட்டுருக்குது. இப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்டிஏ மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் கொஷின் அண்ட் ஆன்சர் கிவன் டு 20 ஆஸ்பிரன்ஸ் டே பிஃபோர் த எக்ஸாம். கொஷின் பேப்பர் மட்டும் கொடுக்கல, கொஷின் பேப்பரோட ஆன்சரையும் சேர்த்து ஒரு நாள் முன்னதாகவே கொடுத்துருக்குறாங்க. அந்த 20 மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னமும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் தேடிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் இந்த மாதிரியான இடங்களில் நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ் சேனல்லையும் பார்த்துட்ருக்குறோம். ஒரு மாணவருக்கு பதிலாக இன்னொரு மாணவரை, அதாவது ப்ராக்சின்னு சொல்லுவாங்க, ஆள்மாறாட்டம், அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்ட இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ரிப்பீட் பண்ணி சீட்டு கிடைக்காத மாணவர்கள் இவங்களையெல்லாம் வச்சுட்டு ஆள்மாறாட்டம் ப்ராக்சி யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளவோ ஃப்ரிஸ்கிங் இருக்குது இல்லையா? அப்படி பார்க்கும்போது பயோமெட்ரிக் வைக்கிறாங்க, ஆதார் கார்டு வச்சு செக் பண்ணுறாங்க, அப்புறம் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஆள்மாறாட்டம் அப்படிங்கிறது எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த செய்தியை நம்ம இதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கான காரணம் இதனுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லா நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாமே வந்ததுனால நம்ம சைட்லேயும், அதாவது நீட் ஆஸ்பிரன்ஸ் சார்பாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய கவனத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இதில் நிறைய மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நீதிமன்றத்துலேயும் வழக்கு தொடுத்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு 2 சென்டரில் மற்ற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர், குறிப்பிட்ட அந்த 2 சென்டரில் மட்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர். இதுக்கெல்லாம் என்ன முடிவு கிடைக்க போகுது? ரீநீட் வைக்க போகிறாங்களா, இல்லை அந்த பேப்பர் லீக் ஆன அந்த ஸ்டேட்டில் மட்டும்
ரீநீட் இருக்க போகுதா, எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு ஒரு முடிவை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்காக மாணவர்களோ பெற்றோர்களோ, ஏன்னா இதில் பயனடைஞ்சவங்களும் இருக்காங்க, பாதிப்பானவர்களும் இருக்காங்க. எப்படின்னா, இந்த எக்ஸாமை நான் நல்லா பண்ணியிருக்கிறேன், நான் வந்து முழுமையாக நானே படித்து எந்த விதமான மால் ப்ராக்டிஸ்லேயும் ஈடுபடாமல் படித்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ரீநீட் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா, நான் போன டெஸ்ட்டில் நல்லா எழுதினேன், இந்த டெஸ்ட்டில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் போலியான நபர்கள் இந்த மாதிரியான ஆள்மாறாட்டமோ இல்லை வந்து பேப்பரை லீக் பண்ணி அதன் மூலியமாக தேர்வு எழுதி அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு அநீதியான செயல் தான். இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த செய்தியை வெளிக்கொண்டு வரலாம். ஆனால் இதற்கான முடிவு என்ன அப்படிங்கிறத நீதிமன்றமும் அரசாங்கமும் தான் முடிவெடுக்கணும். என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக நம்மளுக்கு எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும், செய்தி கிடைச்சதுனாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இந்த செய்தியை மாணவர்களும் படிச்சிருப்பீங்க, பெற்றோர்களும் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் வந்த பிறகு தான் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். அதனால் மாணவர்களோ பெற்றோர்களோ இதுக்காக பேனிக் ஆக வேண்டியதில்லை. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இன்னமும் முடியல. அடுத்தது இன்னொரு நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதையும் பார்த்துட்ருங்க. இப்போ வந்துட்டு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் உங்களுக்கான டவுட்ஸை வந்து த்ரூ வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுத்துட்ருப்போம். அதாவது அப்டேட்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருப்போம். அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 1-to-1 நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலில் ஜூமில் வந்து மீட் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் உங்களுக்கான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டில் த அட்மிஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்சாலோ இல்லை செகண்ட் ரவுண்டில் கிடைச்சாலோ 4 ரவுண்டில் எந்த ரவுண்டில் கிடைச்சாலும் அந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் கொடுக்குறது தான் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ். இல்லை சார், எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடச்சிருச்சு, திரும்பவும் அந்த சீட்லேருந்து எனக்கு ரீ அலாட்மெண்ட் வேணும், அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, அடுத்த ரவுண்டில் எனக்கு என்னுடைய ட்ரீம் காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான ரீ அலாட்மெண்ட்டுக்கும் இந்த பெய்டு சர்வீஸில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்போ நீட் 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். நான் வந்து 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்டு. இல்லைன்னா இப்போ 2024 இப்போ தான் நான் கிராஷ் கோர்ஸில் படித்தேன், இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணேன், இப்போவே நான் வந்து 2025க்கு ரெடி ஆகிக்கிறேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கிக்கலாம். இதுவும் வந்து பெய்டு சர்வீஸில் தான். இல்லை இப்போ வந்து எனக்கு 1 or 2 டவுட் இருக்குது, இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், எனக்கான காலேஜஸ் என்ன கிடைக்கும், இல்லைன்னா எனக்கான கட் ஆஃபுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குமா, பிடிஎஸ் கிடைக்குமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.